மீனராசி அன்பர்கள், பொறுமையின் உச்சம், ஞானத்தின் திருவுருவம். எங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ தேடி தேடி கற்றுக்கிற விஷயங்கள் அதெல்லாம் இந்த மீனராசியின் அற்புத பலன்கள். மீனராசி பார்த்திங்கன்னா கடல் போல் அமைதியும் இருக்கும், கோவப்பட்டால் சுனாமி மாதிரி பொங்கிடுவாங்க. அன்பு பாசம் காட்டுகிற ராசியும் இதுதான், தவறுன்னு தெரிஞ்சால் கோபத்தை காட்டுற குணமும் இதுதான். அப்போ இரண்டும் கலந்த ராசி இந்த ராசி. ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ அஷ்டம சனி இருக்குது, ஜென்ம சனி இருக்குது, சனி இனி இல்லை. ஒரு பார்வை இப்போ இருந்தாச்சுங்க. சனி சுபச்சனியாக லாபச்சனியாக வேலை செய்ய போகிறார். முதல்ல ஜூலை மாத பலாபலனில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் 4-5க்கு பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? நினைத்த விஷயத்தை வெற்றி அடைய வாய்ப்புகள் பிறக்கின்றன. தலைமை பண்பு பெறுகிற காலகட்டம். எதிரி யார் நண்பன் யார், குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துவிட்டன. தொந்தரவு கொடுத்தவர்கள் எல்லாம் விலகிறார்கள். அரசியல் ஆதாயம் உண்டு. சினிமா கலைத்துறை யோகம் பெறுகின்றன. விவசாயத்துறை சூப்பராக இருக்க போது. ட்ராவல் இண்டஸ்ட்ரி இதில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய இது. சார் பிஸ்னஸ் இந்த ராசிக்கு தோண்டிகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் பண்ணால் அது பண்ணால். ஆனால் இந்த இடத்துல பிஸ்னஸ் நீங்களே ஓனர், நீங்களே வேலையாட்களாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ தொழிலில் அதீத வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். திடீர்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க, சார் நாம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலையில் மாற்றலாமா? பொதுவாக வேலையில் மாறக்கூடிய அம்சத்தோட வேலையை கற்றுக்கொள்ளுகிற காலகட்டம். இன்றைக்கி காலகட்டத்தில் புரியுற மாதிரி சொன்னேன், ஏஐ டெக்னாலஜி உங்களுக்காக தயாரித்து அப்படி இருக்கும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ தான் உங்களுக்கு படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. புரிதல் மிக்க ராசிங்க. புது புது விஷயத்தை கற்றுக்கொள்ள நேரம் காலம் வந்திருக்கு. பொறுமை காலகட்டமாக இருந்து இப்போ அனைத்தும் கற்றுக்கிட்டு அடுத்து வெளியே போங்க. வேலை வெளியே போனால் கிடைக்குங்கிறது மற்ற கருத்தில். ஆனால் சைடில் கோர்சஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற அம்சம் வேறு இருக்குமா? உடல் ரீதியாக இந்த ராசிக்கு கொஞ்சம் தொந்தரவுகள், உடல் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு ரத்த ஓட்டம் தொந்தரவுகள், கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி, இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வந்தது. அப்போ அதெல்லாம் சரியாகும். சார் குடும்ப விஷயம் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரச்சனை ரொம்ப அதீதாக இருந்தவங்களுக்கு பிரிஞ்சு இருக்குன்னா அது சேர்ந்து வாழ முடியுமா, பிரிய முடியுமா, முடிவெடுத்து பிரியன்னா பிரிஞ்சு அடுத்த லைஃப்பை பார்க்க போகிறீங்க. சரி, இல்லை சார் நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குமா? குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் போனவங்க சக்ஸஸ் ஆகும். இந்த ராசிக்கு நிறைய பேர் ஐயுஐ ஃபெயிலியரு, ஐவிஎஃப் ஃபெயிலியரு, 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சும் குழந்தை இல்லை, ஏன்னு தெரியல. நிறைய பேர்த்துக்கு குழந்தை கரு உருவாகி 4ஆவது மாதம் அழிக்காதான் கொடுமையாக இருக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. கரு உருவாய் அழிக்கும் போதில் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பாவம். ஒரு பையன் துபாயிலிருந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லும் போது சொல்கிறோம், இந்த நேரம் தப்பான நேரத்தில் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சரி பார்த்துக்கங்க, நம்ம கன்சீவ் ஆகிட்டு நைட் பாசிட்டிவ், பட் 4th மந்தில் பாருங்கள் ஹார்ட் பீட் இல்லை. அது மாதிரி சரி, இப்போ அது மாதிரி பாருங்கள். இப்போ சார் இடம் வீடு சொத்து இதாக பார்க்கலாமா? பொதுவாக வண்டி வாகனம் இடம் வீடு சொத்து உண்டு. தேவைப்பட்டால் பாருங்கள், கடன் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அப்போ கடனை குறைப்பது முதல் தரம். வண்டி வாகனங்கள் மூலம் லாபம் ஆதாயம் இருந்தால் மட்டும் பாருங்கள். தேவையாக ஆசையான இப்போ தேவைக்கு பூர்த்தி பண்ண வேண்டிய, ஆசைக்கு பூர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல. அதில் கவனம் கவனம். திருமணத்தை பற்றி பேசவே இல்லையே, பேசிடுவோம். திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. தவற விட்ட திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் அதீத வளர்ச்சி உண்டு. மனதுக்கு பிடித்த வரன் வரும். வயது வித்தியாசம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஈக்குவல் ஏஜாக இருக்கலாம், பெண் வயது கொஞ்சம் கூட இருக்கலாம், ஸ்டேட்டஸில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலது பெண்ணுக்கு கூட சம்பளம் இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் மூலம் திருமண அமைப்பு உண்டு. 2வது திருமண அமைப்பாடு நிச்சயமாக உண்டு. சார் இப்போ தாய் தந்தையின் உடல்நிலைகள், தந்தையின் உடல்நிலைகள் சீராகும். உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டது இதாக இருக்குது, அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இதாக மாறுது. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டன. இந்த மீனராசிக்கு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு இறை வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது என்னென்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்து கொண்டே இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஐயப்பன் வழிபாடு உங்கள் அகிலத்தையும் வெல்ல வச்சுருங்க. ஆக மட்டும் நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு தைரியமாக சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை உங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஜெயித்து கொண்டே இருங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும். சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தான் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா வெளிநாடு எப்படி இருக்கும்,
புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக்கு. இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது, நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.